அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்காக என்ன துஆ அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். இரவு நேரங்களில் உம்மத்திற்காக அழுது துஆ செய்தது ஒரு இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் துஆ செய்து கொண்டே அழுதார்கள். அவர்களுடைய இரக்கம் இந்த உம்மத்துக்காகவே. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து, யார் என்னை உம்மத்திற்காக அழ வைத்தது என்று கேட்டார். நபி அவர்கள் கூறினார்கள், என் உம்மத்தின் நிலையை பற்றி பயப்படுகிறேன். அப்போது அல்லாஹ் தெரிவித்த செய்தி, முகமது, நாங்கள் உம்மத்தை பற்றி உன்னை கவலைப்பட வைக்க மாட்டோம். நாங்கள் உன் உம்மத்துக்கு நன்மை செய்வோம். மறுமை நாளில் உம்மத்திற்காக ஷ்ஃபாத் கேட்டு துஆ செய்தது நபி அவர்கள் அறிந்திருந்தார்கள். மறுமை நாளில் மக்கள் எல்லோரும் பயத்தில் நடுங்குவார்கள். அவர்கள் கூறினார்கள், என் ஷ்ஃபாத் என் உம்மத்தின் பெரும் பாவம் செய்தவர்களுக்காக இருக்கும். இந்த வார்த்தை அவர்களின் மிகப்பெரிய கருணையை காட்டுகிறது. உம்மத்தின் வழியில் செல்வதற்காக துஆ நபி அவர்கள் அதிகமாக செய்த துஆ, யா அல்லாஹ், என் உம்மத்தை வழிநடத்து, அவர்களுக்கு மன்னிப்பு அளி. அவர்கள் எப்போதும் உம்மத்தை நேரான பாதையில் நிறுத்த துஆ செய்து கொண்டிருந்தார்கள். நோய்கள், சோதனைகள், பாவங்களிலிருந்து காக்க துஆ நபி அவர்கள் உம்மத்திற்காக இவ்வாறு துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், என் உம்மத்தின் மீது உன் கருணையை பொழி, அவர்களின் துன்பங்களை நீக்கிவிடு. உம்மத்தின் மீது அன்பை காட்டி கூறிய வார்த்தை ஒரு நாள் நபி அவர்கள் கூறினார்கள், என் சகோதரர்கள் எவ்வளவு எனக்கு நினைவாக இருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், நாங்கள் உங்கள் சகோதரர்கள் அல்லவா? அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என் சஹாபாக்கள். ஆனால் என்னை காணாமலே என்னை நம்பும் மக்கள், அவர்கள்தான் என் சகோதரர்கள். அவர் குறிப்பிடியது நாம் தான். மன்னிப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான பொது துஆ அவர் கூறிய புகழ்பெற்ற துஆ, யா அல்லாஹ், என் உம்மத்துக்கு மன்னிப்பு அளி, அவர்களை பாதுகாத்திடு, அவர்கள் மீது கருணை செய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தை பற்றி வைத்த அன்பு ஒரு தந்தை தனது குழந்தைக்கு வைத்த அன்பை விடவும் அதிகம். அவரது ஒவ்வொரு துஆவிலும், ஒவ்வொரு துயர தருணத்திலும், ஒவ்வொரு இரக்கத் துளியிலும் அவருடைய உம்மத்திற்கான அன்புதான். நாம் செய்ய வேண்டியது அவரை அதிகமாக நேசித்து அவருடைய சுன்னத்தை பின்பற்றி அவருக்கு ஸலவாத்தை அதிகமாக அனுப்புவது.